வணக்கம் 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 மக்களே. 2013ஆம் ஆண்டு விஜய் டிவில டெலிகாஸ்டான மகாபாரதம் தொடருக்கு இன்னைக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஹிந்தியில தயாரிக்கப்பட்ட இந்த தொடர் தமிழ்ல டப் செய்யப்பட்டு வெளியாச்சு. கமர்ஷியல் தேவைக்காக மகாபாரதம் கதையில நிறைய மாற்றங்கள் செஞ்சு இவங்க எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த தொடர்ல நடிச்ச எல்லாருமே அந்த கதாபாத்திரங்களாவே மாறி மக்கள் மனசுல நின்னாங்க. இந்த தொடருக்கு முன்னாடி 1988ல வெளியான மகாபாரதம் தொடர்ல நடிச்சவங்க தான் இதற்கு முன்னாடி கிருஷ்ணர், கர்ணன், அர்ஜுனர், பீஷ்மர்னு நினைச்சாலே நமக்கு கண் முன்னாடி வருவாங்க. அந்த தொடர்ல பீஷ்மரா நடிச்சது சக்திமான் புகழ் முகேஷ் கண்ணா. இதோ நான் கங்காபுத்திரன் தேவவிரதன். இந்த தொடர்ல பீமரா நடிச்ச பிரவீன் குமார் இந்திய டிஸ்கஸ் த்ரோ வீரர். ஆசிய போட்டிகள்ல இவர் இந்தியாவுக்காக தங்க பதக்கம் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. நம்ம கமலஹாசன் அவர்கள் 4 வேடங்கள்ல நடிச்ச மைக்கேல் மதன காமராஜன் படத்துல பீம்ன்ற பாடிகார்டு கேரக்டர்ல இவர் நடிச்சிருப்பாரு. கடந்த 2022ஆம் ஆண்டு இவர் இறந்துட்டாருங்க. நான் பீம் எப்படி நம்ம டபுள் ஆக்ஷன் எனக்கு 4 தெரியுது பாஸ். 1990க்கு பிறகு மகாபாரத கதையை திரைப்படமா தொலைக்காட்சி தொடரா பல முறை எடுத்தாலும் இவங்கள ரீப்ளேஸ் பண்ண முடியல. ஆனா 2013 மகாபாரதத்துல நடிச்சவங்க இதை செஞ்சு காட்டினாங்க. 1988 மகாபாரத தொடரை பார்க்காதவங்களுக்கு கிருஷ்ணர், கர்ணன், அர்ஜுனன், பீஷ்மர், பீமன், துரியோதனன்னா அது இவங்க தான். இவங்க இந்த தொடர்ல நடிச்சாங்கன்னு சொல்றதை விட வாழ்ந்தாங்கன்னு சொல்றது தாங்க கரெக்டா இருக்கும். இந்த மகாபாரத தொடர்ல நடிச்சவங்க யாரு, அவங்க இப்ப என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தமிழ்ல குரல் கொடுத்தது யாரு, இதெல்லாம் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது இந்த தொடர்ல பீஷ்மரா நடிச்ச ஆரவ் சௌத்ரி. அம்புலிகுல தோன்றல்கள் உதிக்கும் மஸ்தினாபுரம் இது. இவரு இந்த தொடர்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி 2004வது வருடம் ரித்திக் ரோஷன் கூட லக்ஷ்யான்ற படத்துல ராணுவ வீரனா நடிச்சிருப்பாரு. அதே வருடம் தூம் முதல் பாகத்திலையும் நடிச்சிருப்பாரு. 2013ல மகாபாரதம் தொடர்ல பீஷ்மரா நடிச்சு பிரபலமடைஞ்ச பின்னர் தமிழ்ல அஜித் அவர்கள் கூட வேகம் படத்திலையும், விஷால் அவர்கள் கூட ஆக்ஷன் திரைப்படத்திலையும் நடிச்சாரு. 2024ஆம் ஆண்டு சோனி டிவில டெலிகாஸ்ட் ஆன ஸ்ரீமத் ராமாயண் தொடர்ல தசரதனா வருவாரு. இந்த தொடர் இப்போ சன் டிவில ஒளிபரப்பாகி வருது. இவருக்கு தமிழ்ல குரல் கொடுத்தவர் பாலகிருஷ்ணர். இந்த மகாபாரதம் தொடருக்கு தமிழ்ல வசனங்கள் எழுதுனதும் இவர்தான். பாலகிருஷ்ணன் சார் தான் மகாபாரதம் தொடருக்கு தமிழ்ல எழுத்தாளர். இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போறது கிருஷ்ணரா நடிச்ச சௌரப் ராஜ் ஜெயன் தான். வருங்காலம் நல்முறையில் அமைய வரும் ஒரு காலம் என வேண்டாதாரும் உண்டா. இவர் இந்த மகாபாரதம் தொடருக்கு முன்னாடியே தேவோங்கி தேவ் மகாதேவ் தொடர்ல விஷ்ணுவா நடிச்சிருப்பாரு. பர்வதராஜனே, அகிலம் இவர்களால் அடைய வேண்டிய நன்மைகள் அநேகம். இதனால இந்த தொடருக்கு பிறகா வெளியான மகாபாரதம் தொடர்ல விஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ணராவும் இவரே நடிச்சிருப்பாரு. இந்த தொடர் மூலமா கிருஷ்ணரா இவர் இந்தியா முழுக்க பிரபலமானாரு. 2017ல நாகார்ஜுன் அவர்கள் நடிச்சு தெலுங்குல வெளிவந்த ஓம் நமோ வெங்கடேசாய திரைப்படத்துல வெங்கடாஜலபதியாவும் இவர் நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம 2017ல கலர்ஸ் டிவில ஒளிபரப்பான மகாகாளி தொடர்ல சிவபெருமானாவும் இவர் நடிச்சாரு. மகாபாரதம் தொடர்ல திரௌபதியா நடிச்ச பூஜா சர்மா தான் இதுல காளியா நடிச்சிருப்பாங்க. இந்த தொடர்கள் மட்டும் இல்லாம போரஸ் மற்றும் சந்திரகுப்த மௌரியர் தொடர்கள்ல தனநந்தாவாவும் சௌரப் ராஜ் நடிச்சிருப்பாரு. இவருக்கு மகாபாரதம் மற்றும் மகாதேவ் ஆகிய 2 தொடர்களையும் தமிழ்ல குரல் கொடுத்தது தசரதி அவர்கள். வாழ்வானது எதிர்காலத்திற்கும் உரியதல்ல, இறந்த காலத்திற்கும் சொந்தமல்ல. நாம அடுத்ததா பார்க்க போறது இந்த தொடர்ல திரௌபதியா நடிச்ச பூஜா சர்மா அவர்களை பற்றி தான். நான் மனித பிறவி அல்ல, மரணத்தின் அவதாரம். இவங்க இந்த மகாபாரதம் தொடர்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி தேரி மேரி லவ் ஸ்டோரின்னு ஒரு ஆந்தாலஜி தொடர்ல ஒரு எபிசோட் நடிச்சிருப்பாங்க. இந்த ஆந்தாலஜி தொடர்ல மகாபாரதம் தொடர்ல அர்ஜுனனா நடிச்ச ஷகீர் ஷேக் மற்றும் குந்தியா நடிச்ச ஷஃபாக் நாஸ் ஆகியோரும் ஆளுக்கு ஒரு எபிசோட்ல வருவாங்க. பூஜா சர்மா அவங்களுக்கு இந்த மகாபாரதம் தொடர் அவங்க நடிச்ச 2வது தொலைக்காட்சி தொடர் தான். இதற்கு பிறகு மகாகாளி தொடர்ல காளியா நடிச்சாங்க. இவங்களுக்கு மகாபாரதம் தொடர்ல தமிழ்ல குரல் கொடுத்தது ஜெயகீதா அவங்க தான். இவங்க பல திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்களுக்கு பின்னணி பேசியிருக்காங்க. குறிப்பா திமிர் படத்துல ஸ்ரேயா ரெட்டிக்கும், காக்க காக்க படத்துல ஜோதிகா அவர்களுக்கும் குரல் கொடுத்தது இவங்க தான். 1 2 ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? எலே இசுக்கு என்றா. இந்த மகாபாரதம் தொடர்ல அர்ஜுனனா நடிச்சது ஷகீர் ஷேக் அவர்கள். இவர் இந்த தொடருக்கு முன்னாடியே கியா மஸ்தி ஐ லைஃப் மற்றும் நவ்யான்னு நிறைய சீரியல்கள்ல நடிச்சிருக்கிறாரு. இவர் மகாபாரதம் தொடர்ல நடிச்சதற்கு பிறகு குச் ரங் பியார் கி ஏசிபின்னு ஒரு சீரியல்ல நடிச்சார். இது தமிழ்லயும் டெலிகாஸ்ட் ஆச்சு. நான் 20 மினிட்ஸ்ல வந்துடுறேன். இப்போ சொல்லுங்க.
அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது மட்டும் இல்லாம 2018 டெலிகாஸ்ட் ஆன சலீம் அனார்கலி தொடர்ல சலீமாவும் நடிச்சிருந்தாரு. 2024ஆம் ஆண்டு வெளியான தோபதி திரைப்படத்துல கிருதி சோனனுக்கு ஜோடியாவும் நடிச்சிருந்தாரு. இந்த மகாபாரதம் தொடர்ல இவருக்கு தமிழ்ல பின்னணி பேசினது செந்தில்குமார் அவர்கள். இந்த தொடர்ல பாண்டுவுக்கும் இவர் தான் பின்னணி குரல் கொடுத்திருப்பாரு. சக்கரமானது பூமியில் புதைந்து விட்டால் மற்றவர் துணையின்றி வெளிக்கொணர இயலாது. ஒரு ஸ்திரீயின் சிகை அலங்காரம் என்பது அஸ்தினாபுர ராஜ்ய பரிபாலனத்தை விட கடினமானதோ? இது மட்டும் இல்லாம நெஞ்சம் பேசுதே தொடர்ல குணால் கரண் கபூருக்கும் இவர் தான் தமிழ்ல டப்பிங் பேசியிருப்பாரு. ஏங்க நீங்க உங்களை ஒரு சூப்பர் உமனாவே நினைச்சுக்கிறீங்க? இந்த தொடர்ல குந்தி தேவியா நடிச்சது ஷஃபாக் நாஸ். இன்று தாயை மன்னித்து விட புதல்வனே. இந்த தொடருக்கு முன்னாடி மெட்டி ஒலி ஹிந்தி ரீமேக்கான சுப் விவாகன்ற தொடர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. இவங்க இந்த மகாபாரதம் தொடர்ல நடிச்சதற்கு பிறகு மகாகாளி, விக்ரம் பேதால் கி ரகசிய கதான்னு நிறைய தொடர்கள்ல கேமியோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த விக்ரம் பேதால்ல விக்ரமாதித்ய மன்னரா வரது, மகாபாரதம்ல இவங்க மகன் கார்ணனா நடிச்ச அகம் சர்மா. இதுல இவங்க அகலிகையா வருவாங்க. அவங்களுக்கு ராமர் சாப விமோசனம் தருவாரு. இதுல ராமபிரானா வரது, மகாபாரதம்ல இவங்க கணவர் பாண்டுவா வர அர்ஜுன் சிங் ராணா. இதுக்கப்புறமா ஹலாலா போன்ற வெப் சீரிஸ்கள்லயும் இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த மகாபாரதம் தொடர்ல காரணனா எல்லார் மனசுலயும் நின்னது அகம் சர்மா. வாழ்வோ வாகனமோ அளவுக்கு மீறிய சுமை ஏற்றப்பட்டால் சக்கரம் பூமியில் புதையத்தான் செய்யும். இவர் மகாபாரதம் தொடர்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி CID, ஃபியர் ஃபைல்ஸ் போன்ற கிரைம் தொடர்கள்ல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சிருக்காரு. இந்த மகாபாரதம் தொடருக்கு பின்பா தோஸ்தி, ஆரியான் மான் மரிசன், பிரம்மராட்சஸ் போன்ற தொடர்கள்ல லீட் ரோல்லையும், விக்ரம் வேதால் கி ரகசிய கதான்ற சீரியல்ல விக்ரமாதித்ய மன்னராவும் நடிச்சாரு. தமிழ் மன்னர் அதியமான போத்தி விளம்பரத்திலையும் இவர் நடிச்சிருக்காரு. என்ன தவம் செய்தேன் உன் கவிப்பாதம் இங்கு பதிய. மகாபாரதம் தொடர் மற்றும் இந்த விளம்பரத்துல இவருக்கு பின்னணி குரல் கொடுத்தது பாகுபலி திரைப்படத்துல ராணாவுக்கு டப்பிங் பேசி இருந்த அசாம் ஷெரீப். அமரேந்திர பாகுபலி. கர்ணனின் நண்பன் துரியோதனனா நடிச்சது அர்பித் ரான்கா. இந்த வெற்றி விளையாட்டில் துணிந்து வருவோரை பணிந்து போகச் செய்வேன். இந்த தொடர்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்ல பையா படத்துல இவர் வருவாரு. அதன் பின்பா ஆதி நடிச்ச ஐயனார் திரைப்படத்திலயும் இவர் வருவாரு. இந்த தொடருக்கு பிறகு தமிழ்ல பூலோகம், தெலுங்குல ருத்ரமாதேவி ஆகிய திரைப்படங்கள்லயும், 2016ல சந்திரநந்தினி சீரியல்ல மகாபத்மானந்தாவாவும், 2018ல ராதாகிருஷ்ணா சீரியல்ல கம்சனாவும் வருவாரு. இவருக்கு மகாபாரதம் தொடர்ல பின்னணி குரல் கொடுத்தது அயன்மேனுக்கு, என்கேம் தவிர மற்ற படங்கள் டப்பிங் பேசி இருந்த ரவிசங்கர் அவர்கள். இந்த தொடர்ல துரியோதனனின் அன்பு தாய்மாமன் சகுனியா நடிச்சது பிரனீத் பட். திட்டம் என்பது கூராயுதமாக இருக்க வேண்டும். அதை விட்டறிவதால் காயம் நமக்கு ஏற்படாது. விரோதியின் நெஞ்சத்தை அது குத்தி கிழித்து மண்ணில் சாய்க்க வேண்டும். காஷ்மீரை பூர்வீகமா கொண்ட இவர் விப்ரோல வேலை செஞ்ச ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மகாபாரதம் தொடருக்கு முன்பா சுப்ரீம் கூகுள் டாப்பர் ஆஃப் தி இயர் போன்ற சீரியல்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. மகாபாரதம் தொடர் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டா ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 8க்கு கான்டெஸ்டன்டா போனாரு. 90 நாட்கள் வரைக்கும் அந்த பிக் பாஸ் வீட்ல இருந்தாரு பிரனீத். அதன் பிறகு நார்தர் வேடத்துல பால் ஷிவ் சீரியல்ல நடிச்சாரு. பல ஹிந்தி சீரியல்கள்ல இவர் இப்பவும் தொடர்ச்சியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு மகாபாரதம் தொடர்ல பின்னணி குரல் கொடுத்தது விஜய் டிவியின் குரலான கோபி நாயர். எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டுமோ அதை அந்த இடத்தில் அப்படி பேச வேண்டும். சகுனியோட 6 தங்கையாவும் 100 கௌரவர்கள் மற்றும் துச்சலையின் தாயான காந்தாரியா இந்த தொடர்ல நடிச்சது ரியா தீப்சி. எனது கணவருக்கு இந்த அகிலம் பெரும் அநியாயத்தை இழைத்து விட்டது. இவங்க இந்த மகாபாரதம் தொடர்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி நண்பன் படத்துல ஹேரோஸ்டர்ஸா வருவாங்க. இந்த மகாபாரதம் தொடருக்கு பிறகு மகாராணா பிரதாப் மற்றும் போரஸ் போன்ற சீரியல்கள்ல இவங்க நடிச்சாங்க. 2018ல பாக்தே ரகோன்ற ஒரு படத்துல இவங்க ஹீரோயினாவும் நடிச்சிருக்காங்க. கௌரவர்களின் தந்தை திருதராஷ்டிர மன்னரா நடிச்சது தாக்கூர் அனுப் சிங். நான் நிறையற்றவனா? ஒரு பாடி பில்டரான இவரு பாடி பில்டிங்ல பல பதக்கங்களை வென்றிருக்காரு. இவரு மகாபாரதம் தொடர்ல நடிச்சதற்கு பிறகு தமிழ்ல சூர்யா அவர்களோட சிங்கம் 3 படத்துல வில்லனா நடிச்சாரு. வித்யுத் ஜமால் கதாநாயகனா நடிச்ச கமாண்டோ 2 படத்திலயும் இவர் வில்லனா நடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம நிறைய தெலுங்கு மற்றும் மராத்திய படங்கள்லயும் இவர் தொடர்ச்சியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பாண்டவர்கள்ல பலம் வாய்ந்த பீமனா நடிச்சது சௌரவ் குர்ஜார். எனக்கு நாகராஜர் வாசுகியிடம் இருந்து கிடைத்த வரத்தை இவனுக்கு எடுத்துரைத்தேன். இவர் ஒரு குத்து சண்டை வீரர். WWE மாதிரி இந்தியாவுல ரிங்கா கிங்னு ஒரு ஷோ இருந்துச்சு. இதுல 2011ல இருந்து 2012 வரைக்கும் இவர் பங்கு பெற்றிருக்காரு. 2013ல மகாபாரதம் தொடர்ல நடிச்ச பிறகு 2017ல மகாபலி அனுமான் சீரியல்ல ராவணன் மற்றும் வாலியா நடிச்சாரு. 2018ல WWE சைன் செய்யப்பட்டு சங்கான்ற பேர்ல NXTல வந்தாரு. அதுக்கப்புறமா ரா மற்றும் ஸ்மாக் டவுன்ல ரிங்கு சிங்ன்றவரோட சேர்ந்து டாக் டீம் மேட்சஸ்ல கலந்து
நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இவரோட கான்ட்ராக்ட போன வருஷம் WWE க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2022ல வெளியான பிரம்மாஸ்திரா திரைப்படத்திலயும் இவர் வருவாரு. இந்த தொடர்ல துருபத மகாராஜா வர சுதேஷ் பெரி நிறைய ஹிந்தி திரைப்படங்கள் மற்றும் சீரியல்கள்ல வருவாரு. 2013ல தமிழ்ல வெளிவந்த 555 படத்திலயும் இவர் வருவாரு. இந்த தொடர்ல பரசுராமரா வர புனித் ஐசர் 1988 மகாபாரத தொடர்ல துரியோதனனா வருவாரு. நீ வெறும் வீரன் அல்ல, மாவீரன். இவரும் ஹிந்தியில ஏகப்பட்ட திரைப்படங்கள் மற்றும் சீரியல்கள்ல நடிச்சிருக்கிறாரு. தமிழ்ல 1994ல அதிரடி படைன்ற ஒரு படத்திலையும் நடிச்சிருக்கிறாரு. சுபத்ரையா இந்த தொடர்ல நடிச்சவங்க வீபா ஆனந்த். ஆனால் அவர் என்னிடத்தில் அற்புத மாற்றத்தை நிகழ்த்த போவது தாம்தான் என்றாரே. இவங்க ஹிந்தியில ஏகப்பட்ட சீரியல்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்களும் இந்த மகாபாரத தொடர்ல இவங்க மகன் அபிமன்யுவா நடிச்ச பாரஸ் அரோராவும் ஒரு ஆல்பம் சாங்ல பேரா நடிச்சிருப்பாங்க. இந்த மகாபாரதம் சீரியல்ல அபிமன்யுவா நடிச்ச பாரஸ் அரோரா 2008ல வெளிவந்த ராமாயணம் சீரியல்ல பாலராமரா, 2012ல வீர சிவாஜி சீரியல்ல சத்ரபதி சிவாஜியாவும் நடிச்சிருப்பாரு. 2013ல கங்கனா ரனாவத் ஜோடியா ரஜோன்ற படத்துல இவர் நடிச்சிருப்பாரு. இப்ப தொடர்ச்சியா தில் தியான் கலான் போன்ற சீரியல்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அரசர் திருதராஷ்டிரரின் குருதி எவரவர் சரீரத்தில் ஓடுகிறதோ அவ்வனைவரையும் நான் மண்ணில் சாய்ப்பேன். இந்த மகாபாரதம் தொடர்ல பலராமரா நடிச்சவர் தருண் கண்ணா. உன் ஆதரவு எத்தரப்பிற்கு கிட்டுமோ அதுவே தர்மத்தின் தரப்பாய் அறியப்படும். இவர் மகாதேவ் தொடர்ல ராவணன், ராதாகிருஷ்ணா மற்றும் ராமாயண் தொடர்கள்ல சிவபெருமானாவும் நடிச்சிருக்கிறாரு. ஹிந்தில இதிகாச தொடர்னா பெரும்பாலும் இவர் இருப்பாரு. இந்த தொடர்ல யுதிஷ்டரா வர ரோஹித் பரத்வாஜ், நகுலனா வர வீண்ரானா, சகாதேவனா வர லாவண்யா பரத்வாஜ் ஆகியோர் இந்த தொடருக்கு பிறகு பெரிய தொடர்கள் எதிலையும் நடிக்கல. மகாபாரதம் தொடர்ல நடிச்சவங்கள முக்கியமான சில பேரை மட்டும் இந்த தொடர்ல நடிச்சதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். இந்த மகாபாரதம் தொடர்ல நடிச்சவங்கள உங்களோட ஃபேவரட் யாரு, அடுத்து நம்ம என்ன டாபிக்ல வீடியோ பண்ணலான்றதையும் கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. நாம அடுத்த வீடியோல கூடிய விரைவில் சந்திப்போம்.